தனுசு ராசி காலச்சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. இவங்க எல்லாத்துட்டையுமே அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்காகவே இவங்க பொறுத்த வரைக்குமே அடிமையாக மாட்டாங்க. தனுசு ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே தற்பெருமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அனைவரையுமே ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட நகைச்சுவை உணர்வானது மற்றவங்கள அவங்களுடைய பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். குருவை அதிபதியாக கொண்ட உங்களோட ராசி தனுசு. எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு போராட்டம் செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மே மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த மாதத்தில் காதல் உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரஸ்பர கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மே மாதத்தோட இறுதியில் நீங்கள் இன்னும் அதிக ஒரு கடின உழைப்பை செலுத்த வேண்டிய ஒரு சூழலானது அமையும். அப்போது மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இருந்தால் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன விதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு, முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், பலன், பரிகாரம் இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பெயர்ச்சிகளை சந்திக்க இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்தோட ஆரம்பத்திலேயே ரிஷப ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடும் நிலையானது உருவாகிறது. அதனையும் தொடர்ந்து மாதத்தோட பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணைக்கக்கூடிய சேர்க்கையுமே நடைபெற இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இந்த கிரக அமைப்புகள் 12 ராசிகளோட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியதா இருந்தால் கூட இந்த தனுசு ராசிக்காரருக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்க போகுது, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் இதனோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசிற்கு பஞ்சமே இருக்காது. குடும்பம் ஒன்று சேரும். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய யோக அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுற்றுலா சென்று வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சுற்றுலா சுற்றுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குமா. அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த இடத்தை பற்றி ஆராய்வதுமே ரொம்ப பிடிக்குமா. பயணம் செய்வது அப்படின்னாவே ரொம்ப இஷ்டம்னே சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் நன்றாக இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இவங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். வீட்டில் பெரியவங்களோட ஆரோக்கியம், அப்பா மாமனாரோட ஆரோக்கியம், கண் பிரச்சனை, வயிறு பிரச்சனை போன்றவை எல்லாமே பெரியவங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடம் பலமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே சரியாக நடக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடம் பலமாக இருக்கிறதுனால நினைத்த காரியம் நல்லபடியாக சரியாக நடக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை சரியாக பொருந்தக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. அனுகூலமான விஷயம்னு பார்த்தோமா, முழு தெய்வ அனுகிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய விஷயங்களை எடுத்து செய்வீங்க. முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனோட பார்வை இருக்கிறதுனால வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, இடமாற்றம் கொடுப்பது போன்றவை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மன அமைதி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மன நிம்மதி தான். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. முன்னேற்றம், பல புதிய மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தோமா, தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை ஆகியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படலாம். வேலை தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தில் உங்களோட திறமைகள் பாராட்டப்படும் சூழலானது உருவாகலாம்.
அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரவு பொறுத்த வரைக்குமே புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவு சீராக இருக்கும். முன்பு நிலுவையில் இருந்த பணமே கைக்கு வரலாம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் கூட தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மன அமைதி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கும். அரசியலில் நல்ல இடம் கிடைக்கும். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகக்கூடிய யோகா அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. இருந்தால் கூட எதையுமே ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். எல்லா விஷயங்களையும் சரியாக முடிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதத்தை கொடுக்கும். சந்தோஷம் 80% பொருளாதார ஏற்றம் 100% இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிறையவே கிடைக்கும். அதே நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமான அமைப்பில் இருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி மே 2026 மாதத்தில் சுக்கிரனின் தன்னோட சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனுடைய செவ்வாயும் தன்னோட சொந்த ராசியான மேச ராசிக்கு நகர்வதும் புதன் பகவான் 3 ராசிகளுக்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. கிரகங்களோட ஒரு பெயர்ச்சி சேர்க்கை காரணமாக நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோமா, ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் குரு பகவானின் சுப பார்வை உங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் நிதி நிலைமை ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சில காலமாகவே தடைபட்டு கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே முழுமையடையும். குடும்ப தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். நெருங்கிய உறவினர்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவு எடுக்கும் உங்களோட வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு தெய்வ வாக்கினை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு இருந்து வந்த மோதல்கள் விலகும். வேலைக்கு செல்கிறவங்க சிக்கனத்தை கடைபிடிப்பது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது உங்களுக்கு உங்களுடைய வருங்காலத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேணாம். விடாமுயற்சியிலும் கடின உழைப்பாலும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. மேலுமே குடும்ப தலைவிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தேக ஆரோக்கியம் சிறப்படையும். கணவரோடு முழு சம்பளமும் தங்களோட கைக்கு வரும். தங்களுடைய குடும்ப நிர்வாகம் மேம்படும். தங்களோட அறிவுரையை கணவர் கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். புதிய தேடல்களும் ஆன்மீக பயணங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட அறிவு பசியை தீர்க்கக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் பார்த்திங்களா உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கை பாதையை சீரமைக்க பெரியவங்களோட ஆலோசனைகள் கலங்கரை விளக்கமாக உங்களுக்கு அமையும். மேலுமே திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கிய ஒப்பந்தங்கள் போன்ற சுக நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இனிதே கை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களோட ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். ஆல்வேஸ் தேங்க்யூ.